இப்போதைய நிலவரப்படி மணி இப்பொழுது சரியாக 11:50. 12 மணிக்குள் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது தெரிந்துவிடும் வழக்கமாக. ஆனால் இந்த முறை மணி இப்பொழுது 12 மணி நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையிலும் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதை முதலமைச்சர் நாற்காலியை நெருங்கி இருக்கிறார் விஜய். இன்னும் அந்த 118 என்ற எண்ணிக்கை அவருக்கு கிடைக்கவில்லை. அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதால் ஒரு 23 தொகுதிகளில் ஒரு 1000 வாக்குகளில் அவர் முன்னிலை வகிக்கிறார். அந்த முடிவு எப்படியும் மாறலாம், எந்த நிலையிலும் மாறலாம். ஆனால் இன்னும் 9 தொகுதிகளை அவர் பெறுவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பது யாரும் கணிக்க முடியாத சூழ்நிலை. இதே போல 16 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் 2வது இடம் வகிக்கிறது. இதில் முதலிடத்துக்கும் வரலாம் அல்லது 2வது இடத்திலேயே அவர்கள் பின்தங்கலாம். ஆனால் எதுவும் நிகழலாம் என்பதுதான் இப்பொழுதே தமிழக அரசியல் சூழ்நிலை. இத்தகைய ஒரு குழப்பமான முடிவை இப்பொழுது மக்கள் அளித்திருக்கிறார்கள். 12 மணி நிலவரப்படியே இத்தகைய முடிவுதான் இருக்கிறது. இன்னும் இந்த முடிவு இதே நிலையில் நீடித்தாலும் ஒரு அறுதி பெரும்பான்மைக்கு மிக அருகில் சென்றுதான் விஜய் ஆட்சி அமைப்பார். 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்குமா தொடருமா? அவர் மக்கள் அளித்த தீர்ப்பு இந்த முறை இந்த அளவுக்கு குழப்பமாக இருப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது திட்டங்கள்லாம் சிறப்பாக இருந்தால் கூட இது மக்கள் அதை சென்றடைஞ்சதா, முழுமையாக சென்றடைஞ்சதா, அதில் அதிருப்தி இருக்குமோ? இல்லை, அதில் பயன்பெற்றவர்கள் நிறைய பேர் இல்லையா. நம்ம இவங்க சீட்ஸ் சீட்ல தெரியல 52 சீட்டு தான் வந்திருக்குது. நெருங்கி வந்திருந்தா கூட ஓகே, நீங்க பயனடைஞ்சவங்க நன்றியோடு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். நண்பர் விஜய் அவர்களுக்கு ஆல்மோஸ்ட் வாழ்த்து சொல்லிடலாம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 109 சீட்டு கிட்ட நெருங்கிட்டாரு. இன்னொரு 9 சீட்டு தான் இருக்கு. எனக்கு என்னன்னா மக்களுடைய அந்த அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் காட்டுது இது. இன்னொன்று மக்கள் ஒரு ஒரு இப்போ திரையில் பார்த்த ஒரு பிரபலத்தை எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறாங்க. அதாவது 1970களில் நடந்த ஒரு பெரிய மாற்றம் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்ததோ, அவர் எப்படி ஒரு அரசியல் தலைவர் ஆனாரோ, அவர் கூட 12 வருஷம் திமுக அரசியல் ஒரு பெரிய ஒரு நெருக்கடி தள்ளப்பட்டது. அவர் கட்சியை விட்டு நீக்கினாங்க, கட்சிக்காண்டி உழைத்தவரை ஒரு அநீதி நிகழ்த்தப்பட்டு விட்டதே அப்படின்னு ஒரு மக்களுக்கு விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தவில்லை. அவர் அந்த அளவுக்கும் பெரிய அளவில் போராடவும் இல்லை. நான் ஸ்டாலினை முதலமைச்சரை பொறுத்தவரை அந்த அளவுக்கு பெரிய திட்டங்களையோ அல்லது விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடியோ கொடுத்த மாதிரி தெரியல. திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்க தவறிய ஒன்று என்ன அப்படின்னா, எளிய மக்கள்கிட்ட போய் இன்னும் சேரக்கூடிய அளவுக்கு அவருடைய மாவட்ட செயலாளர்களோ அல்லது அவருடைய அமைச்சர் மக்களோ இல்லை நடந்துக்கல. குடும்ப அரசியலும் வாரிசு. ஆமாம், இன்னொன்று வாரிசு. 2வது அவங்க போய் நெருங்கக்கூடிய நிலைமையில, மக்கள் நெருங்கக்கூடிய நிலைமையில இல்லைன்னு மக்களே சொல்றாங்க. நாங்கள் விஜய் எப்படி நெருங்க முடியும்னு எனக்கு தெரியல இல்லையா. இவ்வளோ பெரிய அவர் இப்போ வரைக்கும் அவருடைய கார் பக்கத்தில் கூட யாரும் போக முடியல. நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி 233 தொகுதிகள் அவங்க நிற்கிறாங்க. எத்தனை தொகுதிகளுக்கு அவர் போனாருங்கிறது பெரிய கேள்வி. 10 தொகுதி 15 தொகுதிக்கு மேலே போகவே இல்லை. பல மாநாடுகள் மட்டுமே நடத்தியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு கவுன்சில் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. எப்படின்னா வீடுகளில் உள்ள குழந்தைகளை போய் ரீச் பண்ணிட்டாங்க. நீங்கள் கிண்டர்ஜாய்க்கு எப்படி அடம்பிடிக்கிறீங்களோ அது மாதிரி என்ன பண்ணணும், மாமாவுக்கு ஓட்டு போடவும் நீங்கள் அடம்பிடிக்கணுங்கிறதுலாம் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன். ஆனால் அது ஒரு தவறான அணுகுமுறை. சைக்கலாஜிக்கலாக அது ஒரு தவறான அணுகுமுறை. அந்த செஞ்சுருக்கக்கூடாது. ஆனால் அதனுடைய விளைவை பார்க்குறேன் நான். ஒவ்வொரு வீடுகளும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க போல இருக்கு. அவங்க எல்லாம் எல்லாரும் பயந்தோம். ஆனால் ஏதாவது முடிவு மாறுதலாயிட்டுனா அவங்க என்ன பண்ணுவாங்களோ, என்ன நடக்குமோன்னு. ஆமாம், ஒருவேளை இறைவனே பார்த்து ஏதோ பண்ண மாதிரி இருக்கு இப்போ. ஏன்னா இது ஒரு மாற்றத்தை வேற மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்குவாங்கன்னு தெரியல. இப்போ அந்த ஒரு பாதிப்பு இருந்தது. அதுக்காக சத்தியம் டிவி 2 முறை குழந்தைகளுடைய மனநிலையை பற்றி எடுத்து நானும் பேசினேன். அதை பற்றி எனக்கு என்ன தேவைன்னா, இப்போ ஓகே இதில் ஜெயிச்சு கூட வரட்டும் சார், தப்பு இல்லை இல்லையா, மாற்றத்தை நோக்கி. ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதில் தான் நம்ம நின்னாகணும், ஒரு வழி இல்லை. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு, பாலிசியை புரிஞ்சுக்கிட்டு, மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தால் சரி. அப்படி இல்லைன்னா இதே தீர்ப்பை மக்கள் மாற்றுவார்கள். இப்போ திமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, திமுகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ, திமுக எதிர்ப்பெல்லாம் அதிமுகவுக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 10 இடத்துலேருந்து இன்னைக்கு 72 இடங்களுக்கு முன்னேறி இருக்கிறாங்க, நான் பார்க்குறேன். அதே மாதிரி 72ல் இருந்தக்கூடிய திமுக இன்னைக்கு 52க்கு வந்திருக்கு. பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது 110 இடங்களில் மிக அதிகமான முன்னிலை வாக்குகளில் நான் பார்க்குறேன். மாதவரம் தொகுதிகளெல்லாம் கிட்டத்தட்ட 47,000 வாக்குகளை பெற்றாங்க. ஆல்மோஸ்ட் ஜெயிச்ச மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கடைசி சுற்றுகளில் அல்லது கிராமப்புறங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் 45 வயதை கடந்தவர்கள் ஓட்டு வைக்கும் பொழுது இப்போ மாற்றங்களும் வரலாம்.
ஆனால் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அப்படிங்கிறதுனால. நிஜாமுதீன் சார், டாக்டர் பாக்கியராஜ் சொன்னது போல இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்த பிறகும் ஒரு முழு பெரும்பான்மை கிடைக்காம போறதுக்கு என்ன ரீசன்? குழப்பத்திலே மக்கள் வாக்களிச்சாங்களா இல்லைன்னா தெளிவாக தான் வாக்களிச்சாங்களா? மக்கள் எதுவும் குழப்பத்தில் வாக்களிச்ச மாதிரி எனக்கு தெரியல. புதுசாக வரக்கூடிய கட்சி இவ்வளோ பெரிய வாக்கு வங்கியை திருப்பி இருக்காங்க என்று சொல்லும்போது இது நிலைகள் தெளிவாக தான் இருக்குது. 100 தாண்டி சென்றுடுச்சுன்னு சொன்னாவே நீங்கள் வந்து அது வந்து தெளிவு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ கடந்த முறை திமுக ஆட்சி வந்து 92 பேரை வச்சு ஆட்சியை நடத்தினாங்க. மைனாரிட்டி ஆட்சி தான் நடந்தது. என்ன குறைஞ்சி போச்சு? ஒன்றும் குறையலையே. ஆழ்மன்ற கழகம் நிரப்பமாக 5 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தி விட்டார்கள். அதனால் இது ஒன்றும் குழப்பமாக தெரியல. மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறார்கள், எளிமையை விரும்புகிறார்கள். ஒரு குடும்ப ஒரு 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 கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு கவனிக்கணும், 2 ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி பணத்தை நம்பின. அது மாநாடாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், யாருமே மறுத்துவிட முடியாது. ஆனா வாக்குக்கெல்லாம் காசு கொடுத்தாங்க சார் கொஞ்சம் தொகுதியில். அதான் சொல்றேன், அதை யாரும் மறுத்துவிட முடியாது. பணத்தை நம்பிய அரசியலுக்கு ஒரு பெரிய பேரிடி. பணத்தை வாங்கியவர்களும் மாற்றி நியாயத்தின் அடிப்படையில் நாங்கள் ஓட்டு, அவங்க சொல்றதுபடி நாங்கள் நியாயத்தின் அடிப்படையில் ஓட்டு போட்டோம், பணம் எங்கிட்ட எடுத்த பணம் எங்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு பெரிய அடியாக நம்ம பார்க்கணும். பணத்தை நம்பி தமிழக வாக்காளர்களை தொடர்ந்து திசை திருப்ப முடியாது என்ற நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு வளர்ச்சி அரசியலை நோக்கியும் மக்களை எளிமையாக சந்திக்கக்கூடிய அரசியல் நோக்கியும் கொண்டு வர வேண்டும் என்பதை மக்கள் தெளிவுபடுத்தி உள்ளார்கள். இப்போ நீங்க ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், கட்சியும் பார்த்தாங்க, வேட்பாளரையும் பார்த்தாங்க. ஆனால் தாவேகாவில் பெரும்பாலான ஊர்களில் எந்த தாவேகாவுக்கு ஓட்டு போறேன்னு சொல்லக்கூடிய, வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு உங்கள் தொகுதிய வேட்பாளர் பெயர் என்ன தெரியவில்லை. தப்பி தவறி வேட்பாளர் பெயர் தெரிஞ்சு எந்த ஊருன்னு கேட்டால் தெரியவில்லை. அவருடைய கல்வி தொகுதி என்னன்னு கேட்டால் தெரியவில்லை. அவங்க எல்லாமே விசில் மடக்கு ஊதி அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவங்க வந்து